வணக்கம் நண்பர்களே, என் பெயர் தீனா. வயது 24. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். இது எனக்கும் ஆண்டிக்கும் நடந்த கதைதான். யாருக்கு எல்லாம் பொண்ணுங்களை விட ஆண்டியே ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் ஒரு லைக் போடுங்க. இது ஒரு கோயில் டூர். ஒரு சாதாரண சந்திப்பு. ஆனா அந்த 2 நாளில் என் வாழ்க்கையே மாறி போச்சு. இது ஒரு உண்மை அனுபவம். நான் பார்க்க மாநிலத்தில் 6 அடி உயரம் உடையவன். என்னை பார்ப்பவர்கள் எல்லாம் எனது உண்மை வயதை விட கூடுதல் என்று நினைப்பார்கள். கதையின் நாயகி ஒரு 35 வயது ஆண்டி. பெயர் மல்லிகா. மாநிலத்திற்கும் வெள்ளைக்கும் இடைப்பட்ட நேரம். அவளின் உடல் அமைப்பு கண்டவர்களையெல்லாம் தன் பக்கம் கவரக்கூடியவை. சேலையாக இருந்தாலும் சுடிதாராக இருந்தாலும் அவளுக்கு எடுப்பாக இருக்கும். சும்மா சொல்லக்கூடாது. 2 குழந்தைகளுக்கு தாய். ஆனாலும் இப்போதும் இளம் வயது பெண்களுக்கு நிகரான ஒப்பனை செய்து கொள்வதிலும் கடலை போடுவதிலும் நல்ல அனுபவம் உடையவள் போலவே நடந்து கொள்வாள். அதுதான் நான் அவளை சைடடித்து அவளை கவனிக்க காரணம். அவளை முதலில் ஒரு கோயில் சுற்றுலா பயணத்தில் பார்த்தேன். முதல் நாளில் சாதாரணமாக தெரிந்த அவள் பயணம் முடியும் நாட்களில் என்னிடம் லேசாக மணி கேட்பது, அடுத்து எங்கு செல்வோம் என்ற பயண விவரங்கள் கேட்டாள். பிறகுதான் புரிந்தது. அவள் என்னை விரும்புகிறாள் என்று. சரி என்று நானும் பேச்சு கொடுக்க துவங்கினேன். அவள் மட்டும்தான் அப்பயணத்தில் தனியாக வந்து இருந்தாள். உறவினர் யாரும் இல்லை. அது என்னை மேலும் அவளிடம் நெருங்க நல்ல வாய்ப்பு அளித்தது. பயணத்தின் இடையில் அவள் கொண்டு வந்த உணவை என்னிடம் பகிர்ந்து கொண்டாள். மற்ற நேரங்களில் பயண இடைவெளியில் பஸ் நிறுத்தும்போது உணவகத்தில் உணவருந்தினோம். அந்த பயணம் ஈரோடு மற்றும் கரூர் மதுரை மாவட்டத்தில் உள்ள கோயில்களுக்கு சென்று வருவதற்கான 2 நாட்களை உள்ளடக்கிய பயணம். சுற்றுலா முடிந்து அவளிடம் நெருக்கமாகலாம் என நினைத்து இருந்த எனக்கு அவளின் திட்டம் புரியாமலே இருந்தது. சுற்றுலா வேனில் நான் கடைசி சீட்டில் உட்கார்ந்து இருந்தேன். அவள் எனக்கு முன் சீட்டில் ஒரு பாட்டியுடன் உட்கார்ந்திருந்தாள். நாங்கள் இருவரும் ஜன்னல் ஓரம் இருந்ததால் எங்கள் நடவடிக்கையை வேனில் யாரும் கவனிக்கவில்லை. வேன் ஊருக்கு திரும்பி வரும் சமயம். நான் பகலில் பயணத்தின் இடையிலேயே தூங்கியதால் இரவில் விரைவில் தூக்கம் வரவில்லை. எனது அருகில் உள்ள அனைவரும் தூங்கிவிட்டனர். நானும் தூங்கலாம் என்று நினைக்கும்போது அவள் மல்லிகை பூ வாசனை என்னை திக்கு முக்காட செய்தது. என்னடா இது வேற என்று நான் நினைத்து கொண்டு இருக்கும்போதே அவள் கை மெதுவாக தூக்கத்தின் போது தெரியாமல் படுவது போல என் மேல் பட்டது. நானும் வெள்ளம் திங்க கசக்குமா என்று எண்ணி மகிழ்ச்சி அடைந்தேன். சரி, வந்த வரைக்கும் லாபம் என்று எண்ணி மெதுவாக அவள் சீட்டின் இடையில் அவள் கை மீது என் கையை வைத்தேன். அவள் ஏதும் சொல்லாமல் இருந்தது எனக்கு மேலும் துணிவை தந்தது. அவள் மீது வேர்வையுடன் சேர்ந்த மஞ்சள் வாசம் வந்தது. அந்த வாசம் என்னை ஏதேதோ பண்ணியது. அந்த இரவு அழகான பயணமாகவும் இனிய நினைவாகவும் இருந்தது. பயணம் முடிகையில் இருவரும் போன் நம்பர் மாற்றிக்கொண்டோம். அவளுக்கு தோன்றும் போது எனக்கு போன் பண்ணுவாள். முதல் முறை அவளை தொடர்பு கொண்டபோது நேராக வீட்டிற்கு வரச் சொன்னாள். ஆனால் நான் அன்றே அப்படி இருப்போம் என்று எண்ணவில்லை. சாதாரணமாக வரவேற்று காபியுடன் துவங்கினோம். என்னை பற்றி கேட்டாள். நான் கல்லூரி படிக்கும்போது யாருடனும் நெருங்கி பழகியது உண்டா என்று கேட்டாள். நானும் அப்படி எல்லாம் ஒன்றுமில்லை. நான் நன்றாக படிக்கும் மாணவன் என்றும் அதே நேரத்தில் ஒருவரை பிடித்து இருந்தால் சைட் மட்டும் அடிப்பேன் என்றும் கூறினேன். அதுக்கு அவளோ நம்பிட்டேன். நான் தான் பார்த்தேனே, பஸ்ல நான் தூங்குறேன்னு நினைச்சு என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாள். எனக்கு அது ஒரு மாதிரி இருந்தது. பிறகு அவளின் வாழ்க்கை பற்றி கேட்டபோது கல்லூரி முடித்தவுடன் அவசரமாக உறவினர் ஒருவருக்கு மனம் முடித்து வைத்து விட்டதையும் அவரும் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதை விட சொத்து சேர்ப்பதில் குறியாக இருந்ததாலும் அவள் பெற்றோர் நல்ல இடம் என்று கூறி அவளை திருமணம் செய்து வைத்துவிட்டதை கூறி அழுதாள். நானும் அவளை தேற்ற முயற்சி செய்ய அப்போதுதான் கூறினாள்.
என் கணவர் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள மட்டும்தான் என்னை பயன்படுத்தினார். நான் ஒரு பெண், எனக்கும் உணர்வுகள் உண்டு என்பதை அறியவில்லை. கர்ப்ப காலத்தில் கூட என்னை அவர் தொடவில்லை. குழந்தைகள் பிறந்த பிறகு சொல்லவே வேண்டாம். இரவில் அவர் மீது கை அல்லது கால்கள் போட்டால் கூட எரிந்து விழுவார் என்று அவள் நிலையை கேட்க கேட்க மிகவும் கவலையாக இருந்தது. அதே நேரத்தில் ஒரு கோரிக்கையை அவள் என்னிடம் வைத்தாள். நான் உன்னை முழுவதும் நம்புவதாலே இவ்வளவு நேரம் பேசியதாகவும் அவளுக்கு வேண்டியதை நிறைவேற்றவும் வேண்டினாள். இதையெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்த என் கூட பிறந்த தம்பியும் தூக்கத்தில் இருந்து முழித்துக் கொண்டான். நானும் பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டதே என்று எண்ணி அவளை அணைத்து நெற்றியில் முத்தம் கொடுத்தேன். பிறகு அவளும், நான் இன்று மாலை வரை உனக்குதான். இனி நான் நீ ஆட்டுவிக்கும் பொம்மை, அவ்வளவுதான். எனக்கு என் பல நாள் கனவு நிறைவேற வேண்டும் என்று அவள் தன் எதிர்பார்ப்பை தெரிவித்தார். ஒரு அரை மணி நேர ஓடலுக்கு பிறகு இருவரும் காலை உணவை சாப்பிட்டோம். அவள் கணவர் அடிக்கடி வேலை காரணமாக வெளியூர் செல்வதால் நாங்கள் அடிக்கடி சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும். இப்போ என் கணவர் வந்துருவார். நீ போயிட்டு நாளைக்கு வா என்று சொன்னாள். சரி, நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டேன். அடுத்த நாள் எப்போ வரும் என்று இரவு முழுவதையும் ஏக்கத்தோடு கழித்தேன். காலை 9 மணி ஆனது. நான் அவள் வீட்டுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தேன். அவள் கணவர் வேலைக்கு சென்றதும் எனக்கு போன் பண்ணினாள். அவள் வேலைக்கு செல்லாமல் குழந்தைகளை கவனித்துக் கொள்வதால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு எனக்கு போன் பண்ணுவாள். இனிதே இவ்வாறு எங்கள் உறவு தொடர்ந்தது. அப்போது நன்கு தயாராகி என்னை வரவேற்பாள். முதலில் குடிப்பதற்கு டீ அல்லது காபி, சில நேரங்களில் குளிர்பானத்துடன் துவங்கும். சில கொஞ்சல் மற்றும் சில கெஞ்சல் இருக்கும். இருந்தாலும் நான் கேட்டதே அவள் மறுத்ததே இல்லை. என் கூட பிறந்த தம்பிய அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவளின் கணவர் அவளை 2 குழந்தைகள் பிறந்த பிறகு சுத்தமாக கண்டு கொள்வதே இல்லை எனவும், அதனால் தன் மனநிலையில் ஏற்பட்ட மாற்றத்தையும் அதனை யாரிடமும் சொல்லாமல் மன அழுத்தத்திற்கு ஆளானதையும் கூறுவாள். என்ன, உனக்கு உண்மையாவே பிடித்திருக்கா என்று கேட்டாள். என்னடி இப்படி கேக்குறா? பிடிக்காமதான் இவ்வளவு தூரம் நீ கூப்பிட்டதும் வந்திருக்கனா? உன்ன ரொம்ப பிடிச்சிருக்குடி. நீ என் தேவதடி செல்லும் என்று கூறி அவளை அணைத்து முத்தம் கொடுத்தேன். அன்று அவளுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதையெல்லாம் ஒன்று ஒன்றாக கேட்டு நிறைவேற்றி வைத்தேன். அவளும் கல்யாணம் ஆனதுல இருந்து நீ என் லைஃப்ல வந்த அப்புறம் தாண்டா இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் என்று கூறினாள். அவள் கணவர் வேலை காரணமாக வெளியூர் போகும் சமயங்களில் 2 அல்லது 3 நாட்கள் ஒன்றாக இருப்போம். அப்பொழுது அவள் குழந்தைகளை அவள் அத்தை வீட்டில் விட்டு விடுவாள். எங்கள் உறவுக்கு தொந்தரவு இல்லாமல் இருப்பதற்கு பிறகு நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம். மதிய உணவு இடைவேளை வரை இது நடக்கும். பிறகு அவள் கையால் உணவருந்துவிட்டு நானும் வந்து விடுவேன். அவளும் அன்றாட வேலைகளை பார்க்கச் சென்று விடுவாள். இப்படி இருக்க ஒரு நாள் எங்கள் உறவு பற்றி அவள் கணவனுக்கு தெரிந்து பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது. முடிஞ்ச அளவு நம்ம வாழ்க்கையை நம்ப வாழணும். இது ஒரு வாழ்க்கை அனுபவம்தான். யாரையும் பின்பற்ற சொல்லவில்லை. போன நாட்கள் திரும்பி வராது. ஆனால் வரப்போற நாட்களை நம்மதான் அழகா மாத்தணும். அடுத்த கதை உங்களுக்கு எந்த மாதிரி வேண்டும் என்று கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கதையை கேட்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழர்களே. கதையில ஏதாவது தவறு இருந்தா அடுத்த பதிவில் திருத்திக் கொள்கிறேன். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது. மீண்டும் அடுத்த கதையில் விரைவில் சந்திப்போம். நன்றி.